வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓட்டமும் நடையுமாக அறைக்கு திரும்பியவள் சென்று நின்றது என்னவோ ஷவரின் அடியில்தான். அவன் இதழ் தீண்டிய கூந்தல் பகுதியை கசக்கி தண்ணீரில் அலசியவள் ஒரு ஷாம்பு பாட்டிலையே காலி செய்திருந்தாள். என்ன செய்தும் அவளுக்கு திருப்தி ஏற்படாமல் போகவே கத்தரிக்கோலை எடுத்து கூந்தலை வெட்ட முனைந்தவளின் கரங்கள் ஏனோ வெட்ட முடியாமல் நடுங்கின. நிச்சயம் அது அவளால் முடியாத காரியம்தான். அவளின் ஆத்மீக்கிற்கு அவளிடம் பிடித்த ஒன்றல்லவா அது. அதை எப்படி அவளால் வெட்டி வீச முடியும்? தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் கத்தரிக்கோலை தூக்கி எறிந்தவள் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்திருந்தாள். தன் அனுமதி இல்லாமல் தன் அதிரடி நடவடிக்கைகளால் நாளுக்கு நாள் தன்னை நெருங்கும் அவனிடமிருந்து எப்படி தன்னை காத்துக் கொள்வது என்று தீவிரமாக யோசித்தவளுக்கு இங்கிருந்து கிளம்புவது ஒன்றுதான் சரி என்று பட்டது. அப்படியே கிளம்புவதாக இருந்தால் அடுத்து எங்கு செல்வதென்ற கேள்வியும் அவள் மனதில் எழாமல் இல்லை. அவளுக்கு இந்த ஊரில் மீராவை தவிர்த்து வேறு யாரை தெரியும்? அதற்காக மீராவின் வீட்டிற்கும் அவளால் செல்ல முடியாது. அவள் செய்த வேலைக்கு இனி சொந்த ஒரு பக்கமும் தலை காட்ட முடியாது என்பதால் ஏதாவது பெண்கள் விடுதியில் தங்குவதென்று முடிவு செய்தாள். அதே சமயம் இங்கிருந்து கிளம்புவதாக இருந்தால் வேலையையும் விட்டாக வேண்டும். மீண்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு மாத காலமாவது ஆகும். அதுவரை ஹாஸ்டல் சாப்பாடு செலவுக்கு என்ன செய்வது? அவள்தான் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே தன் செலவு போக மொத்தத்தையும் சிவகாமிக்கு அனுப்புவதை வழமையாக கொண்டிருந்தாளே. அத்தோடு இதுநாள் வரை அவளுக்குமே பணத்தின் தேவை அதிகம் தேவைப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும் என்று முன்னமே அவளுக்கு தெரிந்திருந்தால் கூட கொஞ்சம் சேமித்தாவது வைத்திருந்திருப்பாள். இப்போது அதற்கும் வழி இல்லாமல் போனது. மீராவிடம் கேட்கலாம் என்றால் அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்பதால் அந்த முயற்சியையும் கைவிட்டாள் யாழினி. என்ன செய்வது? எப்படி அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவளின் பார்வையோ கழுத்தில் இருந்த தங்கச் செயினின் மீது பட அதை விற்று சமாளிப்பதென்று முடிவு செய்தவள் விடிவதற்காக காத்திருந்தாள். மும்பைக்கு சென்றிருக்கும் அவன் திரும்பி வருவதற்குள் இங்கிருந்து கிளம்பினால்தான் உண்டு என்று நினைத்தவள் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்னே மருத்துவமனைக்கு சென்றாள். அவனுடைய கேபினுக்கு சென்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மேஜையின் மீது வைத்தவள் இதுநாள் வரை அவள் பார்த்து கொண்டிருந்த நோயாளிகளின் விவரங்களை சக மருத்துவர்களிடம் கொடுத்துவிட்டு மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் போதுதான் அவள் வழியை மறித்து நின்றனர் இருவர். கருப்பு நிற கோட் சூட் மற்றும் கூலஸ் அணிந்தபடி தன் முன் நின்ற ஆண்கள் இருவரையும் சில கணங்கள் புரியாமல் பார்த்தவள் அவர்களை விட்டு விலகி நடக்க முற்பட மீண்டும் அவள் வழியை மறித்து நின்றனர் இருவரும். அவர்களின் செயலால் அதிர்ந்தவளோ, ஹலோ, வழியை விடுங்க என்றாள் கோபமாக. மேம், சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று அதில் ஒருவன் சொல்ல, எந்த சார் என்றவள் முடிக்கும் முன்பே, யாதவ் சார் என்றான் இன்னொருவன். இது அவன் வேலையா என்று உள்ளுக்குள் நினைத்தவள், உங்க சார் கிட்ட போய் சொல்லுங்க, நான் வரமாட்டேன்னு என்று காட்டமான குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்தவளை மீண்டும் வழிமறித்தவர்கள், மேம், நீங்க இல்லாம வரக்கூடாதுன்றது சாரோட ஆர்டர், ஸோ ப்ளீஸ் என்று கோரஸாக சொன்னவர்கள் கதவு திறந்த நிலையில் இருந்த காரை காட்ட அவளுக்கோ வயிற்றில் புலியை கரைத்தது. என்ன செய்வது என்று யோசித்தவரே அவள் பின்னால் இரண்டடி எடுத்து வைக்க அவள் தப்பித்து செல்லாதவாறு மேலும் இருவர் அவளுக்கு பின்னால் வந்து நிற்க யாழினிக்கோ பயத்தில் கை கால்கள் நடுங்கின. இருந்தும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஹலோ, ஒழுங்கு மரியாதையை வழி விடுங்க, இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிடுவேன் என்று மிரட்டியவளின் விழிகள் அங்கு செக்யூரிட்டி யாராவது இருக்கிறார்களா என்றுதான் தேடியது. அவள் தேடுதல் வீண் போகாமல் தூரத்தில் ஒருவர் நின்று கொண்டிருக்க அவரை பார்த்து, செக்யூரிட்டி என்றவளின் வார்த்தை அவளின் தொண்டைக்குழிக்குள்ளேதான் அடங்கி போனது. அவள் முகத்திற்கு முன் அவர்கள் அடித்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவால் சுமார் 5 மணி நேரத்திற்கு பின்னரே யாழினிக்கு விழிப்பு தட்ட ஆரம்பித்திருந்தது. சிறகுகளின்றி வானத்தில் பறப்பது போன்ற உணர்வை அவள் மேனி அனுபவித்துக் கொண்டிருக்க மூடிய இமைகளுக்குள்ளே அவளின் கருவிழிகளோ அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. காதில் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த மெல்லிசை பாடல் வரிகள் மேலும் அவள் மனதை வருட அந்த அறை தண்ணில் வீசிக்கொண்டிருந்த அந்த மென்மையான வாசனையை நுகர்ந்தவளுக்கு இந்த வாசனை நன்கு பரிச்சயப்பட்டது போலவே இருந்தது. இருந்தும் எங்கு இந்த வாசனை நுகர்ந்தோம் என்பதை நினைவுபடுத்த முடியாமல் அவள் மூளையை கசக்கிக் கொண்டிருக்க அப்போதுதான் அவள் மூளை
அந்த வாசனைக்கு சொந்தக்காரன் யார் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்தியது. இது இது அவனோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் தானே? அப்பனா நான்? என்று அதிர்ச்சியோடு எழுந்தவளின் கண்கள் கூசித்தான் போயின. அந்த அறையை அலங்கரித்துக் கொண்டிருந்த மின் விளக்குகளின் ஒளியால் இரு கைகளாலும் கண்களை கசக்கிவிட்டு மெல்ல விழித்திருந்து பார்த்தவளுக்கு அந்த அறையின் ஆடம்பரம் அப்போதுதான் கண்களுக்கு தெரிந்தது. லைட்னிங் இன்டீரியர் வேலைப்பாடுகளால் அந்த அறையை ஜொலித்துக் கொண்டிருந்தது. அது அறை என்பதை விட மாளிகை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அந்த அளவிற்கு அந்த அறை பறந்து விரிந்து விசாலமாகவும் ஆடம்பரத்தில் கொழித்தும் போயிருந்தது. அன்னார்ந்த அந்த மின் விளக்குகளையே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வை அங்கு அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்த பொம்மைகளுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த அந்த ஆடைகளின் மீதுதான் படிந்தது. அந்த ஆடைகளின் வண்ணங்களும் அதிலிருந்த கண்கவர் டிசைன்களும் அந்த டிசைன்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்டோன் ஒர்க் மற்றும் ஜரி ஒர்க்குகளும் பார்ப்பவரின் கண்களை கவர்ந்திழுக்கவே செய்தது. அதில் யாழினி மட்டும் விதிவிலக்காய் என்ன. அருகில் சென்று ஒவ்வொரு ஆடையாக அவள் தொட்டு பார்த்து கொண்டிருக்க, எழுந்துட்டியா என்றவனின் குரல் கேட்டு திடுக்குற்றவள் குரல் வந்த திசை நோக்கி பார்க்க, யாதவோ மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த மாத்திரத்திலேயே காலை நடந்த அனைத்தும் அவள் நினைவிற்கு வர அவன் மீது அவளுக்கு கோபம்தான் வந்தது. வேக ஏட்டுகளுடன் அவன் முன் சென்று நின்றவள், சத்தியமூர்த்தி சார்க்காக பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யாரை கேட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் என்ன நீங்க வச்ச ஆளா? நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்து நிக்க அவள் கால் போலீஸ் என்றாள் ஆக்ரோஷமாய். நாம் என்னன்னா லைன் போட்டு தரட்டுமா என்றவன் சிரிப்பை விழுங்கிக் கொண்டு கேட்க, அவளுக்கோ அவன் கேள்வியால் இன்னும் கோபம்தான் வந்தது. என்ன உங்க பணபலத்தை காட்டுறீங்களா? நீங்க போடுற எச்ச காசுக்காக அவங்க வேணும்னா பாலாட்டலாம், நான் ஆட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, இல்லனா என்று ஆள்காட்டி விரலை நீட்டி அவனை அவள் எச்சரிக்க, நீட்டி இருந்த அவளின் ஆள்காட்டி விரலை மடக்கி விட்டவாறே அவளின் முகம் நோக்கி குனிந்தவன், இல்லனா ம் என்று புருவ மத்தியை உயர்த்தி கேட்க, அவனின் அருகாமையால் அவளுக்குத்தான் மூச்சு முட்டியது. சொல்லு அழகி, இல்லனா ம் என்று மீண்டும் அதே இடத்தில் அவன் நிற்க, யாழினின் விழிகளோ அங்கிருந்து தப்பித்து செல்வதற்கான வழியைத்தான் தேடி அலைந்து கொண்டிருந்தது. அவள் தேடல் வீண் போகாமல் அந்த அறையின் கதவு திறந்த நிலையில் இருப்பதை கவனித்தவள் அவனின் தோள்பட்டையில் கை வைத்து அவனை எட்டி தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் எடுத்தாள். அவள் தள்ளிவிட்டதில் நிதானித்து நின்றவன், ஹே அழகி என்று அழைக்க, அவனை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து மறைந்திருந்தாள் யாழினி. பின் தலையை இருபுறமும் மாட்டியவன் மெலிதாக புன்னகைத்தவாறே, 7, 6, 5 என்று கவுண்ட் செய்யவும் ஆரம்பித்திருந்தான். கவுண்ட் செய்தவன் 1 என்று சொல்லி முடிக்கவும் மூச்சு வாங்க அவன் முன்னால் யாழினி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. சிரிப்பை விழுங்கிக் கொண்டு என்னாச்சு என்பது போல இருக்கரம் விரித்து அவன் கேட்க, இது இது என்ன இடம்? என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கீழே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல பேசுறான். என்ன மேலையும் கீழமா ஒரு மாதிரியா வேற பாக்குறாங்க. என்னதான் நடக்குதுங்க என்றவள் மூச்சு வாங்கியபடியே கேட்க, பாத்ரூம் போட போனா யார்தான் ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்க என்று கேட்டு அவன் கண்ணடிக்க, பாத்ரூப்பா என்று முனகியபடியே அங்கிருந்து ஆளுயர கண்ணாடியின் முன் சென்று நின்றவளின் விழிகளோ அதிர்ச்சியில் விரிந்தது கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து. 7 வருடங்களுக்கு முன் அவள் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இருந்தது அவளின் பிம்பம். ஃபேஷன் டிசைனிங் உலகில் கொடி கட்டி பரப்பவனுக்கு தெரியாதா அவளை எப்படி முன்போல் கொண்டு வருவதென்று? சொல்லப்போனால் இதற்காகத்தான் அவன் அவளை இங்கு அழைத்து வந்தது கூட. பிரபலமான அழகு கலை நிபுணர்களை வரவழைத்து மெனிக்யூர் பெடிக்யூர் மற்றும் அவள் முகத்திற்கு தேவையான ஃபேஷியல்களை செய்ய வைத்தான். அவர்களின் கை வண்ணத்தால் அவள் முகம் முன்போலவே பொலிவுடன் மாறிய போதும் கண்களுக்கு கீழ் இருந்த கருவளை மட்டும் சீராக தெரிய அதையும் சன்ஸ்கிரீன் கொண்டு மறைத்திருந்தனர். அவளையே அவள் அதிர்ச்சியாய் பார்த்திருக்க, மெல்ல அவள் பின்னால் வந்து நின்றவனோ என்ன என்பது போல புருவம் உயர்த்த அவன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்தவள் அப்போதுதான் சுயத்திற்கு திரும்பினாள். திரும்பி நின்று அவனை முறைத்து பார்த்தவள், நான் உங்ககிட்ட கேட்டனா? இதெல்லாம் பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டனா? இதெல்லாம் செஞ்சு எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்றால் அடக்கமாட்டாத கோபத்துடன். சில கணங்கள் அவள் விழிகளையே மாறி மாறி பார்த்தவன் அவளின் தோள்பட்டையை தொட்டு அவளை கண்ணாடிப்புறம் திருப்பியதோடு,
உன் கண்ணு முன்னாடி இருக்கிற இதுதான் நிஜம். இதுதான் நீ. நிழல் என்னைக்குமே நிஜமாகிடாது அழகே என்றான் அவளின் அத்தனை கேள்விக்கும் ஒரே பதிலாய். எது நிஜம் எது நிழல் கிளாஸ் எடுக்க? நீங்க யாரு? ஆமா, நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது டிசைட் பண்றதுக்கு நீங்க யார் முதல்ல என்றாள் கண்ணாடியினுடைய அவனை பார்த்து. கோவமாக இருப்பவளை பார்த்து மெலிதாக புன்னகை புரிந்தவனும், இதே கேள்வி எனக்குள்ளேயும் இங்க இருந்துச்சு அழகி என்றான் இதயம் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி. இந்த காதல் ஏன் உன் மேல வந்தது? ஏன் வந்தது? ஏன் என் உலகம் உன்னையே சுத்துது? நீ விலகி போறன்னு தெரிஞ்சும் ஏன் என் மனசு உன்னையே தேடுது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. ஏன் தெரியுமா? ம் என்றவன் கேட்க, அவளோ எதுவும் பேசாமல் கண்ணாடியினுடைய அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் காதோரம் குடிந்தவனும், ஏன்னா காரணம் இல்லாமல் வர்றதுக்கு பேருதான் அழகி காதல். அந்த காதல் யார் மேல எப்போ வரும்னு நீயோ நானோ டிசைட் பண்ண முடியாது. அது இந்த யூனிவர்ஸோட சாய்ஸ். இவ தான் உனக்குன்னு அந்த யூனிவர்ஸ் சொல்றது எனக்கு கேக்குது. உனக்கு கேட்கலையா? ம் என்றவன் புருவம் உயர்த்த அவனின் வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு தான் உள்ளுக்குள் தடுமாறி போனது. அவனின் அருகாமையும் அந்த உம்மில் இருக்கும் ஒருவித ஈர்ப்பும் அவனின் கண்கள் நிறைந்திருக்கும் காதலும் அவளுக்குள்ளும் ஏதேதோ மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் செய்தது. அவன் விழிகளை பார்க்க முடியாமல் அவள் தலையை தாழ்த்தி கொள்ள, என்ன பார்க்கணும் அழகே என்றான் அவன் அவளையே பார்த்தபடி. ஒரு வாரம் தன்னை சமாளித்துக் கொண்டு அவனிடமிருந்து விலகி நின்றவள், எனக்கு அப்படிலாம் எதுவும் காதல விழல. அண்ட் தென் நீங்க சொல்ற மாதிரி நிழல் நெஜன்லாம் எதுவும் இல்லை. நான் எப்பவும் இப்படித்தான் என்றாள் அழுத்தம் திருத்தமாக அவனை கூர்ந்து நோக்கி. 7 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படித்தானா என்றவனின் கேள்வியால் அவள்தான் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றாள். மீரா வீட்ல உன்னோட போட்டோ பார்த்தேனே என்றவன் சொல்ல அவளோ விழிகள் விரித்து அவனை பார்த்தாள். இந்த அளவிற்கு தன்னை மோப்பம் பிடிப்பான் என்று கொஞ்சமும் அவள் எதிர்பார்க்கவில்லைதான். அதோடு மீரா வேறு ஆத்தை குறித்து ஏதாவது இவனிடம் உளறி இருப்பாளா என்று சந்தேகமும் அவளை துளையாய் துளைத்தெடுக்க எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் யாழினி. அவளையே சில கணங்கள் ஆழ பார்த்தவன் அவள் முகத்திற்கு முன் சொடுக்கு போட அவளோ புரியாமல் அவனை பார்த்தாள். சொல்லு அழகே, அப்படி என்ன நடந்ததுன்னு உன்னை நீ இந்த அளவுக்கு மாத்திக்கிட்ட? யாருக்காக உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற என்றவனின் கேள்விகள் அவள் இதயத்தை கொத்தி கிழிக்கவே செய்தது. அது 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 வந்து என்று திக்கி திணறிக் கொண்டிருந்தவளின் விழிகளையே அவன் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றவாறு அந்த அறைக்குள் நுழைந்தாள் அவனின் அசிஸ்டன்ட். இதுதான் சமயம் என்று யாழினியும் அவனை விட்டு விலகி நின்று கொண்டாள். தன் அசிஸ்டண்டை என்ன என்பது போல அவன் பார்க்க, வர்ஷா மேம் காஸ்டியூம் சரியில்லைன்னு டிசைனரை திட்டிட்டு இருக்காங்க என்று சொல்ல, நான் வரேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தவன் அவளுக்கென்று அவன் முன்னமே எடுத்து வைத்திருந்த ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு வர சொல்ல, அவளோ எனக்கு வேண்டாம் என்றாள் வீம்பாக. இந்த கோலத்துல உன்னை பார்க்க எனக்கும் ப்ராப்ளம் இல்லை அழகி என்றவனின் பார்வையோ அவளை மேலிருந்து கீழாக அளவெடுக்க, யாழினியோ அவன் கையில் இருந்த ஆடையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்த ட்ரையல் அறைக்குள் நுழைந்தாள். பிங்க் மற்றும் கருப்பு நிற கலவையில் இருந்த புளோரல் ஜார்ஜெட் கவுன் அவளுக்கு வெகு பொருத்தமாகவே இருந்தது. அவளுக்கென்று அளவெடுத்து தைத்தது போல இருக்க அவளுக்கே ஆச்சரியம்தான் கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து. தயக்கத்துடனே வெளியில் வந்தவளை அவன் விழிகளும் ரசிக்காமல் இல்லை. கம் என்றவன் அவளின் அனுமதியெல்லாம் கேட்காமல் அவளின் கரத்தை பற்றி தன்னுடன் அழைத்துச் செல்ல அவளோ வேண்டா வெறுப்பாக அவன் பின்னால் சென்றாள். நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த காஸ்டியூமோட நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்கன்னு என்று தன் எதிரில் இருந்த டிசைனரை வர்ஷா வசைப்பாடி கொண்டிருக்க, ஹாய் வர்ஷா என்றவனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி தான் யாதவ் கிருஷ்ணனை பார்த்து. ஆபரேஷன் செய்த பின் எப்படியும் அவன் உடல் மெலிந்து பொலி விழுந்து படுத்த படுக்கையாக இருப்பான் என்று நினைத்திருந்தவளுக்கு அவன் முன்னே விடவே ஹான்சமாக இருப்பதை பார்த்து மேலும் அதிர்ச்சிதான். ஹவாயு என்று கேட்டவாறே அவள் அருகில் சென்றவன் அவள் கையில் இருந்த ஆடையை வாங்கி பார்த்து கொண்டிருக்க, வர்ஷாவின் விழிகளோ அவனுடன் வந்த யாழினியைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. யார் என்பது போல யாழினியே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு பெண்தான் நினைவிற்கு வந்தது அன்று மருத்துவமனையில் அவளை பார்த்த நிகழ்வு.
அன்னைக்கு பார்க்க அவ்வளோ கேவலமா இருந்தா, இன்னைக்கு என்ன ஆளே மாறி போயிருக்கா? இவ எப்படி இங்க? என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டவள் அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாழினியை பார்த்து கொண்டிருக்க, கேட்டேனே என்றவன் திரும்பி வர்ஷாவை பார்க்க, யா 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 குட், நீங்க என்று பதிலுக்கு கேட்டவளிடம் இரு கையை பக்கவாட்டில் நீட்டி, நீதான் பாக்குறியே என்று பச்சரிசி பல்லை காட்டி அவன் சிரிக்க, வர்ஷாவின் முகமே மாறி போனது. அதே நேரம் டிசைனருக்கு உதவியாக இருக்கும் பெண், மேம், உங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் என்று யாழினியிடம் சொல்ல, அதை காதில் வாங்கிய வர்ஷாவிற்கோ கூடை நெருப்பை வாரி தன் மேல் கொட்டியது போல இருந்தது. அழகு சுரூபிணியாக இருக்கும் தன் முன்னிலையில் இன்னொருவரை அழகு என்று சொல்வதை அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. அதுவும் முதன் முதலாக அவளை பார்த்தபோது அவளிருந்து தோற்றம் நினைவிற்கு வர, என்ன பியூட்டிஃபுல், மேக்கப் போட்டா அசிங்கம் கூட அழகாத்தான் தெரியும் என்றாள் குத்தலாய். அவளின் வார்த்தைகளை கேட்டு ஆள்காட்டி விரலால் யாழினியின் கன்னத்தை தொட்டு வர்ஷாவினிடம் காட்டியவன், சி, ஜஸ்ட் சன்ஸ்கிரீன், அவ்வளோதான், பாரு, ஐப்ரோ கூட ட்ரிம் பண்ணல. யாழினி நேச்சுரல் பேக், ஸோ ஒன்ன மாதிரி அவளுக்கு மேக்கப் கிட்லாம் தேவைப்படாது என்று சொல்ல, அதை கேட்ட வர்ஷாவிற்கோ சுருக்கென்று தைத்தது. அவன் சொன்ன சேஞ்சஸ்களை சரி செய்த டிசைனிடமிருந்து ஆடையை வாங்கியவன் அவர்களை போக சொல்லிவிட்டு வர்ஷாபுரம் திரும்பினான். பின், இப்போ ட்ரை பண்ணி பாரு என்க அவளோ ஆடையை வாங்கி கொண்டு ட்ரையல் ரூமிற்கு செல்ல, அப்போதுதான் யாழினியை கவனித்தான் யாதவ். அவன் தொட்ட கன்னத்தை டிஷ்யூ பேப்பரால் அவள் அழுத்தி அழுத்தி துடைத்துக் கொண்டிருக்க அதை பார்த்தவனுக்கோ சிரிப்புத்தான் வந்தது. பார்த்து, ரத்தம் வந்துட போகுது என்றவன் குறும்பாய் சொல்ல, அவளோ அவனை முறைத்து பார்த்து கொண்டே துடைத்துக் கொண்டிருந்தாள். மெல்ல அவள் அருகில் சென்றவனோ, டச் பண்ணதுக்கே எப்படின்னா கிஸ் பண்ணியிருந்தா ம் என்றவன் புருவம் உயர்த்தி கேட்க, அவனை விழிகள் விரித்து பார்த்தவளோ, தள்ளி போங்க என்றவாறே பின்னால் நகர்ந்தாள். பின்னால் நகர்ந்தவள் அங்கிருந்த கபோர்டில் எடுத்து நிற்க, அவனும் அவள் தப்பித்து செல்லாதவாறு இரு கைகளையும் பக்கவாட்டில் ஒன்றி அவளை சிறை செய்ய, யாழினியோ பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கியபடி, தள்ளி போங்கன்னு சொன்ன என்றால் அவனை எச்சரிக்கும் விதமாக. பதில் சொல்லு, கிஸ் பண்ணியிருந்தா என்று அவன் அதே இடத்தில் நிற்க, அவளுக்குத்தான் அவனின் அருகாமையில் மூச்சு முட்டியது. அவனின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அவன் விழிகளையே அவள் மாறி மாறி பார்க்க, அவனோ மந்தகாச புன்னகை சிந்தியபடி மெல்ல அவள் முகம் நோக்கி குனிய, அவளுக்குத்தான் அவன் செயல்களால் உள்ளுக்குள் பதறியது. அவளின் தாடையை பற்றி முகத்தை திருப்பியவன் மெல்ல அவள் கண்ணம் நோக்கி குனிய, அவனை எப்படி தடுப்பது, என்ன செய்வதென்று தெரியாமல் சில கணங்கள் தவித்தவள் தன் பலம் கொண்டவரை தன் பாதத்தால் அவன் பாதத்தை ஓங்கி மிதிக்க, அவனோ ஆ என்று அலறியபடி அவளை விட்டு விலகினான். வலி பொறுக்க முடியாமல் அந்த காலை தூக்கி பிடித்தபடி, பாவி பாவி, எவ்வளவு ரொமான்டிக்கான சீனை இப்படி ஃபைட் சீனா மாத்துட்டியே, ராட்சசு, அழகான ராட்சசு என்று போலியான கோபத்துடன் யாதோ சொல்ல, அவன் நின்ற நிலையை பார்த்து அவளுக்குமே சிரிப்புத்தான் வந்தது. அவன் பார்த்து விடாதபடி கீழுதட்டை அழுந்த கடித்தவாறு அவள் சிரிப்பை மென்று விழுங்க, அதை கவனித்தவனும், செய்யறதையும் செஞ்சுட்டு சிரிக்கிறியாம், வர இரு என்றவாறு அவளை நெருங்க, இதற்கு மேல் அங்கு நடப்பதையெல்லாம் பார்க்க முடியாத வர்ஷாவோ யாதவ் என்று கத்தியே விட்டாள். அன்று யாருக்காக அவளை அத்தனை பேர் முன்னிலையிலும் உருவை கேலி செய்தானோ, இன்று அதே பெண்ணுடன் இந்த அளவிற்கு அவன் நெருங்கி இருப்பதை பார்க்க பார்க்க வர்ஷாவால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அன்று மட்டும் அப்படி ஒரு விபத்து நடக்கவில்லை என்றால் இந்நேரம் அவர்கள் இருவரும் தம்பதிகளாக இருந்திருப்பார். ஆனால் நடந்தது என்னவோ பேரோ. சத்தம் கேட்ட பின்தான் வர்ஷா வந்து நின்றதே இருவரும் கவனித்திருந்தனர். இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று பார்வையாலே யாழினியிடம் சொன்னவன் வர்ஷாவிடம் சென்று, குட், இப்போ பர்ஃபெக்டா இருக்கு என்று சொல்ல, அவளுக்கோ கத்தியை விடலாம் போல் இருந்தது. இதே முன் போல் இருந்திருந்தால் அவளை கட்டி அணைத்து முத்தத்தால் தன் பாராட்டுதலை சொல்லி இருப்பான். ஆனால் இப்போது தள்ளி நின்று யாருக்கோ சொல்வது போல அவன் சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் அருகில் சென்று அவன் விழிகளை அவள் காதல் தாபத்தோடு பார்த்து, பேபி என்க, அவனும் see you later என்று கூறியதோடு யாழினியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேற, வர்ஷாவின் மொத்த கோபமும் இப்போது யாழினியின் புறம்தான் திரும்பியது. தன்னுடைய கம்பெனியின் ஒவ்வொரு பகுதிக்கும் அவளை அழைத்து சென்று அவன் சுற்றி காட்ட, அவனின் திறமைகளை பார்த்து அவளால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
தன்னுடைய ஒர்க்கர்களிடம் அவன் தன்மையாக நடந்து கொள்ளும் விதமும், தவறே செய்தாலும் அதை தட்டி கொடுத்து அவன் சரி செய்வதையும் பார்த்தவளுக்கு அவனின் அணுகுமுறைகள் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தான் ஏற்படுத்தியது. அவனின் அசிஸ்டன்ட் மூலமாக தான் இருப்பது மும்பையில் என்று தெரிந்து கொண்டவளுக்கு ஆத்விக்கு நினைவுதான் வந்தது. எப்படியும் இங்கிருந்து செல்வதற்குள் ஆத்விக்கை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று நினைத்தவள் மறுபேதும் தெரிவிக்காமல் அவன் அழைத்துச் செல்லும் இடத்திற்கெல்லாம் சென்றாள். பின் அவளை அழைத்து கொண்டு ஆடைகள் பிரிவிற்கு சென்றவன் அவளுக்கென்று தேர்ந்தெடுத்த ஆடைகள் அனைத்தையும் அவளிடம் கொடுத்து போட்டு பார்க்க சொல்ல அவனை முறைத்தவாறே அத்தனையும் அவன் கைகளில் திணித்தவள், என்ன ரொட்டி துண்டா என்க அவனும் புரியல என்றான். நீங்க போடுற ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு உங்க காலையே சுத்தி சுத்தி வர்றதுக்கு நான் ஒன்றும் உங்க வீட்டு நாய் இல்லை என்றவள் கோபமாக சொல்ல அவள் வார்த்தைகளின் அர்த்தம் அப்போதுதான் அவனுக்கு விளங்கியது. தலையை இருபுறம் மாட்டியவன், ஆமா நாய் இல்ல, நீ என் வீட்டு மகாராணி என்றவன் மீண்டும் அவள் கைகளில் ஆடைகளை கொடுக்க அவளோ எனக்கு வேண்டாம் என்றார். அப்போ ஒரு வாரம் இந்த ட்ரெஸ்ஸோட இருக்க போறியா என்றவன் புருவம் உயர்த்தி கேட்க அதன் பின் அவளால் மறுபேதும் சொல்ல முடியவில்லை. ஆத்திக்கை கண்டுபிடிக்க அவளுக்கு கிடைத்திருந்த இந்த வாய்ப்பை நழுவ விட அவள் விரும்பவில்லை. ஆடைகளை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூம் நோக்கி சென்றவளை ஹே அழகி என்றவன் அழைக்க எதற்காக தன்னை அழைக்கிறான் என்று யூகித்தவள் கோபமாக அவனை திரும்பி பார்த்து, என்ன ஐ லவ் யூ வா என்க இல்லை என்பது போல தலையாட்டியவனோ தேங்க்யூ என்றான். அவனின் தேங்க்யூ புதிதாகவும் புரியாமலும் இருக்க, இப்போ எதுக்கு இது என்றாள். 1 வீக் என் கூட ஸ்டே பண்ண சம்மதிச்சதுக்கு என்றவன் மெலிதாக புன்னகைத்தவாறே சொல்ல அவளுக்கோ ஐயோ என்றிருந்தது. அவள் ஒன்றை நினைத்து இங்கு தங்குகிறாள், ஆனால் அதையும் அவன் அவனுக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொண்டாள். பாவம், அவள்தான் என்ன செய்வாள்? பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அவள் ட்ரையல் ரூம் நோக்கி செல்ல யாதவோ பச்சரிசி பல்லை காட்டி சிரித்தபடி செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சிட்டிக்கு நடுவில் அவன் கம்பெனி பல அடுக்கு மாடிகளாக உயர்ந்திருந்தது. அதுவும் அவன் இருக்கும் கேபினிலிருந்து பார்த்தால் சிட்டியின் வியூவும் சாலைகளும் தெளிவாக தெரிய யாழ்னி அதிகம் அவன் கேபினிலேயே தான் இருந்தாள். ஆத்விக்கை தேடும் பொருட்டு மதியம் அவளை ஹோட்டல் கடத்தி சென்ற போது கூட அவள் கண்கள் ஆத்விக்கை தான் தேடி அலைந்தது. அன்று மாலை லேப்டாப்பில் அவன் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க யாழ்னியோ அமர்ந்த நிலையில் சாலையை தான் பார்த்து கொண்டிருந்தாள். பேபி என்று அழைத்தவாறு அவன் கேபினிற்குள் அப்போதுதான் நுழைந்தாள் வர்ஷா. அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே சிட் என்றவன் தன் முன்னால் இருந்த இருக்கையை சுட்டிக்காட்ட, நீயும் இங்கதான் இருக்கியா என்று யாழினியை பார்த்து உள்ளுக்குள் குமைந்து கொண்டவள், பேபி நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் குழைவான குரலில். யா சொல்லு என்றான் லேப்டாப்பிலிருந்து விழிகளை எடுக்காமலேயே. தான் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லியும் அவள் எழாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து மீராவிற்கோ கோபம்தான் வந்தது. ஹேய், நான் சொன்னது உனக்கு காதல் விழலையா? மரம் மாதிரி இங்கே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம் என்று யாழினியை பார்த்து கோபமாக வர்ஷா சொல்ல, வர்ஷா என்று அதட்டினான் யாதவ். இல்ல பேபி, இவ இங்க இருந்தா நாம எப்படி பேசுறது? இவளெல்லாம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்றவள் கொஞ்சம் குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே யாழினி இருக்கையிலிருந்து எழ முற்பட, நீ எங்க போற, உட்காரு என்று கட்டளை போல சொன்னவன், அவங்க என்னோட கெஸ்ட், அவங்க இங்க தான் இருப்பாங்க என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன், அண்ட் தென் எங்களுக்குள்ள எந்த பிரைவேசியும் இல்லை, அவ இங்கதான் இருப்பா, உனக்கு சொல்ல விருப்பம்னா சொல்லு, இல்லனா என்றவன் இரு விரலை உயர்த்தி வாயில் புறத்தை காட்ட அவன் வார்த்தைகளை கேட்ட வர்ஷாவிற்கோ தேகமே பற்றி இருப்பது போல இருக்க அவளோ எதுவும் பேசாமல் அந்த அறையிலிருந்து வேக வேகமாக வெளியேற யாழினின் விழிகளோ அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தது. என்ன என்பது போல அவன் புருவம் உயர்த்த, அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலனா உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும்ல என்றவள் கேட்க கீழ்தட்டை அழுந்த கடித்தபடி சில கணங்கள் அவளையே பார்த்திருந்தவன், ஐ திங்க் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததே இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுதான் போல என்றான். நிஜமா உங்க மனசுல இப்போ வர்ஷா இல்லையா, இல்ல வர்ஷா மேல இருந்த காதல் போர் அடிச்சிடுச்சா என்று மீண்டும் அவனிடம் கேள்வி எழுப்பினாள் யாழினி. திருமணத்தை நிறுத்தியது வர்ஷாவின் வீட்டினர் தான் என்பது யாழினியும் அறிந்ததே. ஆனால் இந்த திருமணம் குறித்து அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அவள் இப்போது இவ்வாறு கேள்வி எழுப்பியது கூட. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி முன்னுச்சை கோதி விட்டவன், காதல் எப்படி போர் அடிக்கும் அழகே என்க
அவளோ விழிகள் விரித்து அவனையே பார்த்தாள். ஆம், காதல் எப்படி போர் அடிக்கும்? காதல் காயத்தையே கொடுத்து சென்றாலும் அந்த காதல் நினைவுகளை அசை போடும் போதெல்லாம் இளையராஜாவின் பாடல் போல அந்த நினைவுகள் மனதை இதமாக வருடத்தானே செய்கிறது. வருஷாவை கல்யாணம் பண்ணிக்க 1000 காரணங்கள் இருந்துச்சு. ஆனா அதுல காதல் இல்ல, காமம் மட்டும்தான் இருந்துச்சு. பார்க்கும் போதெல்லாம் ஹக் பண்ணி கிஸ் பண்றது காதல் இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறதான் காதல்னு புரிஞ்சுது. இந்த காதல்னா என்ன எப்படின்றத நான் முறையா உணர்ந்தது உன்கிட்ட மட்டும்தான் அழகி என்று அவளின் கேள்விக்கு மட்டுமல்ல, அவள் மீது அவன் வைத்திருக்கும் காதலுக்கும் சேர்த்து அவன் விளக்கம் கொடுக்க யாழினிதான் வாயெடுத்து போனான். அன்று இரவு உணவை முடித்துவிட்டு அதன் பின்தான் எப்போதும் தங்கும் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு அவளை அழைத்துச் சென்றான் யாதவ் கிருஷ்ணன். அந்த கெஸ்ட் ஹவுஸுமே அதிகப்படியான ஆடம்பரம் மற்றும் சகல வசதிகளுடன் இருக்க ஒருவித தயக்கத்துடன் தேங்கி தேங்கி நடந்தவளை யாதவ் தான் கமான் அழகே என்று அவள் கரத்தை பற்றி அழைத்துச் சென்றான். இங்கு இவனுடன் எப்படி தனியாக இருப்பது என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தவளுக்கு அங்கிருந்த வேலையாட்களை பார்த்த பின்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவர்களின் வணக்கத்தை எல்லாம் சிறு தலையசிப்புடன் அவன் ஏற்றுக்கொள்ள, எங்கே அவனுடன் வந்த தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று தயங்கியவளுக்கு அவர்களின் பார்வைகள் பெரிதாக எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்றோ என்னவோ என்று நினைத்தவாறே அவன் பின்னால் செல்ல, அவனோ ஒரு அறையின் கதவை திறந்து உன் ரூம் என்க, அவளோ தயங்கியபடி உள்ளே சென்றாள். ஹே அழகி என்றவளை அழைத்தவன், தனியா இருப்பல்ல, பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா உன் கூட என்றவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பே, நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல என்றான். ஓகே, குட் நைட் என்றவன் சொல்ல அவளோ கதவை சாற்றிக் கொண்டாள். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அவள் படுக்கையில் அமர, அதே நேரம் அவளின் அறைக்கதவு தட்டப்பட்டது. யார் என்ற யோசனையோடே அவள் கதவை திறக்க அவன்தான் நின்று கொண்டிருந்தான். என்ன என்பது போல அவள் அவனை பார்க்க தன் பாக்கெட்டில் இருந்த களிம்பை எடுத்து அவள் முன் நீட்டியவன், கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணும், நான் காலையில செக் பண்ணுவேன் என்று சொல்ல, அதை வாங்கி கொண்டவளோ மீண்டும் கதவை டொம் என்று சாற்ற மீண்டும் அவளின் அறைக்கதவு தட்டப்பட்டது. யாரு என்று சலித்தவாறே அறைக்கதவை திறந்தவள், இப்ப என்ன என்க, அவனோ லவ் யூ என்றான் காதலோடு. அவளோ ஐ ஹேட் யூ என்று கோபமாக கூறிவிட்டு கதவை சாற்றிக்கொள்ள மென் சிரிப்போடு தன் அறைக்கு சென்றான் யாதவ் கிருஷ்ணன். அடுத்த நாள் யாதவ் டீலரை பார்ப்பதற்காக வெளியில் சென்றிருந்ததால் அவள் மட்டுமே அவன் கேபினில் இருந்தாள். கண்ணாடி சுவரினூடே அந்த சாலையே அவள் வெறுத்து பார்த்து கொண்டிருக்க அப்போதுதான் அந்த அறைக்குள் நுழைந்தாள் வர்ஷா. அண்ணா எப்ப சாவாம், தின்ன எப்ப காலியாகனு காத்துட்டு இருந்த போல என்ற வர்ஷாவின் குத்தல் வார்த்தைகளை கேட்டு அவளை திரும்பி பார்த்தவள் மீண்டும் சாலையில் தன் பார்வையை பதிய விட, ஹேய், நீ என்ன சிவிடா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் என்று கோபமாக கத்தியவளின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் யாழினி சாலையை வெறுத்து பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் சென்றவளோ அவள் தோளை தொட்டு திருப்பி, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அவர் கையை பிடிச்சிட்டு நிப்பா என்றாள் ஆவேசமாய் வர்ஷா. உங்களுக்கு என்ன கண்ணுல ப்ராப்ளமா என்று பதிலுக்கு கேட்டவள், நான் அவர் கையை பிடிக்கல, அவர் தான் ஏன் கையை பிடிச்சிருந்தாரு, நீங்க எது கேட்டனாலும் போய் அவர்கிட்ட கேளுங்க என்றாள் யாழினியும் சற்றே கோபத்துடன். என்னடி வாய் ரொம்ப நெழுது, உன் தராதரம் என்னவோ அதுக்கு மட்டும் ஆசைப்படு, இல்ல ஒரு தெரியாம அழிச்சிடுவேன் என்று பற்களை கடித்தவள், ஹாஸ்பிட்டல் சம்பளம் பத்தலன்னு ஹாஸ்பிட்டலே வளைச்சு போடலான்னு பாக்குறியா, இந்த வருஷம் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது என்க அவளின் வார்த்தைகள் யாழினியும் தாக்கவே செய்தது. அத்துடன் இல்லாமல் 10 ரூபாய் நோட்டையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் அவள் முகத்திற்கு முன் வீசியவள், ஒழுங்கு மரியாதை இதையெல்லாம் பொறுக்கிட்டு ஓடி போயிடு, இனிமே நான் உன்னை எங்கேயும் பார்க்க கூடாது, யாதவ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஒரு சைக்கோ போல சொல்ல, அதுவரை விழிகள் கலங்க அவளையே பார்த்து கொண்டிருந்த யாழினியோ கீழே கிடந்தவைகளை குனிந்து பொறுக்க, வர்ஷாவோ அவளை இலக்காரமாக பார்த்தாள். அத்தனையும் பொறுக்கி எடுத்த பின் அவள் முன் சென்று நின்றவள், இன்னைக்கு இவ்ளோ உரிமையோட பேசுறியே, அந்த உரிமை அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப எங்க போயிருந்தது, அவரை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவ தானே நீ, சந்தோஷத்துல கூட இருக்கிறது மட்டும் காதல் இல்ல, அவங்க கஷ்டப்படும் போதும் பக்கத்துல இருக்கணும், அதுதான் உண்மையான காதல். நல்ல வேலை
உன்ன மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. பண்ணியிருந்தா லைஃப் லாங் உன் மேக்கப் கிட் கூட தான் அவர் குடும்பம் நடத்தியிருக்கணும் என்றவள், உனக்கு தான் இது ரொம்ப யூஸ் ஆகும் மேக்கப் காஸ்ட்டுக்கு என்று கூறியவரே அந்த ரூபாய் கத்தையை அவள் கையில் திணித்தவள் டிக்கெட்டை சுக்குநூறாக கிழித்து அவள் முகத்திற்கு முன் வீசியதோடு, ஹே மேக்கப் கிட், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன், உன்னால என்ன போட முடியுமோ பண்ணிக்கோ என்றவள் சொல்ல, வர்ஷாவோ ஹேய் என்றவாறு அவளை அறைவதற்காக கரத்தை ஓங்க அவளின் ஓங்கிய கரத்தை இறுக பற்றி தடுத்திருந்தான் யாதவ் கிருஷ்ணன். அவனை இரு பெண்களுமே அங்கு எதிர்பார்க்கவில்லை தான். கோவ கனலோடு அவன் வர்ஷாவையே பார்த்திருக்க அவனை பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டவள், நான் எதுவும் பண்ணல பேபி, அவதான் வேணும்னே என்ன டீஸ் பண்றா என்றால் கொஞ்சம் குரலில். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க என்னோட கெஸ்ட்னு. சாரி கேளு வர்ஷா என்றவன் வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து சொல்ல, பேபி நான் என்றவள் ஆரம்பிக்கும் போதே, நான் உன்னை சாரி கேட்க சொன்னேன் என்றவன் பற்களை கடித்து கொண்டு சொல்ல, யாழினியோ அந்த அறையில் இருந்தே வெளியேறியிருந்தார். பொன்னா என்று வர்ஷாவை பார்த்து ஆள்காட்டி விரலை காட்டி எச்சரித்தவன், ஹே அழகி என்று அழைத்தவாறே அவள் பின்னால் சொல்ல, யாழினியோ லிப்டிற்குள் நுழைந்திருந்தார். லிப்டின் கதவு மூட போகும் தருவாயில் யாதவும் லிப்டிற்குள் நுழைய அவனை முறைத்து பார்த்தவள் லிப்டிலிருந்து வெளியேறுவதற்காக மூடியிருந்த லிப்டின் கதவை திறக்கும் பொத்தானை அழுத்த அவனோ திறக்க விடாமல் கதவை மூடும் பொத்தானை அழுத்தினான். இருவரும் இப்படியே போட்டி போட்டுக்கொண்டு அழுத்திக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக் ஆகி அனைத்து பொத்தான்களும் ஒளிர்ந்ததோடு லிப்டும் அப்படியே நின்று போனது. யாழினியோ அதிலிருந்த பொத்தான்களை எல்லாம் அழுத்தி அழுத்தி பார்த்தார். என்ன செய்தும் லிப்டின் கதவும் திறக்கப்படாமல் லிப்டும் நகராமல் அப்படியே நிற்க அவளுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அங்கிருந்த இன்டர்கம் மூலமாக லிப்ட் ஆபரேட்டரை தொடர்பு கொள்ளலாம் என்றாலோ ரிங் சென்று கொண்டிருக்கிறதே தவிர மறுமுனையில் யாருமே போனை எடுக்கவில்லை. இனி என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்க யாதவோ அவள் போலெல்லாம் இல்லாமல் மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி நிதானமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை பொறுத்தவரை அவனுக்கு அவளுடன் இருக்க வேண்டும். அது எந்த இடமாக இருந்தால் என்ன? எல்லாம் உங்களாலதான் என்றவள் கோபமாக அவனை பார்க்க, நான் என்ன பண்ண என்றான். அவனும் பதிலுக்கு எதுவுமே நடக்காதது போல, உங்களை யார் என் பின்னாடி வர சொன்னது? நான் வராம வேற யார் வருவா என்றவனை அவள் முறைத்து பார்க்க, ஐ மீன் நீ இப்போ என்னோட பொறுப்பு, உன்னை நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் என்று புருவம் உயர்த்த அவனை பேசி சமாளிப்பது கடினம் என்று நினைத்தவள் லிப்டின் சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்க மெல்ல அவள் அருகில் சென்று நின்றான் யாதவ் கிருஷ்ணன். ஹலோ, தள்ளி நில்லுங்க என்றவள் சொல்ல அவனோ மேலும் அவளை ஒட்டி நின்றான். நான் சொல்றது உங்களுக்கு காதல் விழலையா என்று கேட்டவாறே அவள் வேறு பக்கம் சென்று நிற்க யாதவோ எதிர் பிரித்து சிரித்து கண்டான் அவள் நிலையை பார்த்து. மீண்டும் அவள் அருகில் சென்றவனை அவள் கோபக்கணலோடு பார்க்க அவள் முகம் நோக்கி குனிந்தவனோ பிடிச்சிருக்கு என்க அவளோ என்ன என்றான். எனக்காகவும் நீ யோசிக்கிறது என்றவன் சொல்ல, நான் ஒன்னும் உங்களுக்காகலாம் யோசிக்கல, மனசுக்கு சரின்னு பட்டது சொன்னேன், அவ்வளோதான் என்றான். அவ்வளோதானா என்றவன் காதல் பார்வையோடு அவள் விழிகளை மாறி மாறி பார்க்க யாழினியால் அவன் பார்வையை எதிர்கொள்ளவே முடியவில்லை. தலையை திருப்பிக் கொண்டவள் அவனை விட்டு தள்ளி நின்று மீண்டும் இண்டர்காமில் முயற்சிக்கும் போதுதான் யாருமே எடுக்காமல் போகவே கோபத்தில் பொத்தென்று வைத்தவளின் பார்வையோ தன்னையே பார்த்து சிரித்து கொண்டிருந்த யாதவின் மீதுதான் படிந்தது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்றவள் கோபத்தில் கேட்க கீழுதட்டை அழுந்த கடித்தபடி சிரிப்பை விழுங்கியவனோ மேக்கப் கிட் என்று சொல்ல வர்ஷாவை தான் அவ்வாறு சொன்னதை நினைத்து அவளுக்குமே சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் அவன் முன்னால் சிரித்து விடக்கூடாது என்பதற்காக அவள் கீழுதட்டை கடித்து கொள்ள அதை கண்டு கொண்டவனோ, நான் வேணும்னா திரும்பி நின்னுக்கட்டுமா, நீ சிரிச்சு முடிக்கிற வரைக்கும் என்று சொல்ல யாழினியோ சிரித்தே விட்டால் அவன் கூறியதை கேட்டு. முதன்முறையாக அவள் சிரிப்பதையே இமைக்காமல் பார்த்திருந்தவன் லவ் யூ அழகே என்க அவள் முகமோ மாறி போனது. இது தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டீங்களா என்றவள் கோபமாக கேட்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றவனின் கேள்வியால் அவள்தான் அதிர்ந்து போய் அப்படியே நின்றாள். அதே நேரம் அதிவேகத்தில் லிப்ட் கீழே இறங்க ஆரம்பிக்க தடுமாறி விழப்போனவள் அடுத்து இருந்தது என்னவோ அவனின் அணைப்பிற்குள் தான். பயத்தில் அவளும் அவன் ஆடையை இறுக பற்றியதோடு அவன் மார்பில் முகம் புதைத்திருக்க
அவனின் இதய துடிப்பின் சத்தம் அவளை ஆட்கொண்டதில் அவளும் அமைதியாக அவன் அணைப்புக்குள்ளேயே இருந்தாள். லிப்ட் நின்றது கூட தெரியாமல் இருவரும் அப்படியே நின்றிருக்க, முதலில் அவள்தான் அவனிடமிருந்து விலகி நின்றாள். அவனின் செல்போன் சத்தம் கேட்டு அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெளியேறியவள் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சற்று முன் நடந்த நிகழ்வை நினைத்து. அன்று ஸ்டாஃப்களுடன் முக்கிய மீட்டிங்கில் யாதவ் இருக்க, யாழினியோ எப்போதும் போல கண்ணாடியினுடைய அந்த சாலையை தான் பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் போல அந்த டிராபிக் சிக்னல் நின்று கொண்டிருந்த கார் கதவை தட்டி அந்த சிறுவர் சிறுமியர் ரோஜா பூக்களை விற்று கொண்டிருக்க, யாழினியோ அவர்களையே தான் பார்த்து கொண்டிருந்தார். பெரும்பாலானோர் கார் கண்ணாடி இறக்காமல் இருக்க, ஒரு சிலர் மட்டுமே அவர்களிடம் ரோஜா பூவை வாங்கி சென்றனர். காலையிலிருந்து வெயிலில் வியர்த்து வழிந்து களைத்து போயிருந்த அந்த சிறுவர் சிறுமிகளை பார்ப்பதற்கே யாழினிக்கு சங்கடமாக இருந்தது. பேசாமல் பணத்தை கொடுத்து மொத்த பூவையும் நாமே வாங்கி கொண்டால் என்ன என்று நினைத்தவள் அங்கிருந்து நகர முற்படும் போதுதான் அந்த சிக்னலில் வந்து நின்றது அந்த கருப்பு நிற BMW கார். அந்த காரை சூழ்ந்து கொண்ட அத்தனை சிறுவர் சிறுமிகளிடம் இருந்த மொத்த பூவையும் அந்த காரில் இருந்த நபர் வாங்கி கொள்ள, அதை பார்த்த யாழினிக்கோ மனதிற்குள் அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அந்த நல்ல மனிதரை பார்க்கும் அவளில் இங்கிருந்தபடியே யாழினி எம்பி குனிந்து அவரை பார்க்க முயற்சி செய்து கொண்டிருக்க, அந்த சிறுவர் சிறுமிகளோ காருக்குள் இருந்தவரின் உருவத்தை முழுவதுமாக மறைத்து கொண்டு நின்றனர். அவர்கள் எப்போது நகர்வார்கள் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில்தான் கிரீன் சிக்னல் விழுந்து அந்த கார் மெல்ல நகர ஆரம்பிக்க, அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு கை காட்டியபடி சென்ற அந்த நபரை பார்த்தவளின் கருவிழிகளோ அதிர்ச்சியில் விரிய, அவள் இதழ்களோ ஆத்விக் என்று தன்னை அறியாமல் முணுமுணுத்தது. அவனை இனி பார்க்கவே முடியாதா என்று இத்தனை வருடங்களாக ஏங்கி தவித்தவளுக்கு அவனை பார்த்த சந்தோஷத்தில் கண்கள் இருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. மூச்சு அடைத்தது. தான் எங்கு இருக்கிறோம் என்பதை கூட மறந்து ஆத்விக், ஆத்விக், ஆத்விக் என்றவாறு கண்ணாடி சுவரை அவள் தட்ட, அந்த காருக்குள் இருந்தவனோ டோரின் கண்ணாடியை முழுவதுமாக மூடியிருந்தான். காற்று புகாமல் கட்டி அணைத்து கொண்டதில்லை. மூக்கோடு மூக்கரசி முத்தமிட்டும் கொண்டதில்லை. கன்னத்தோடு கன்னம் வைத்து கதைகள் பல பேசியதில்லை. கைகள் கோர்த்து சாலைகளை நாம் அளந்ததும் இல்லை. தோல் சாய்ந்து சோகம் தீர்த்ததும் இல்லை. உந்தன் மடியில் என் தூக்கம் தொலைத்ததும் இல்லை. இரவெல்லாம் கைபேசியில் நாம் உரையாடியதும் இல்லை. காதலை சொன்னதும் இல்லை. காதலிக்கிறாயா என்று கேட்டதும் இல்லை. இருந்தும் காதலித்தோம், தொலைதூரமாய் நின்றோம். வார்த்தைகளின்றி கண்களால் மட்டுமே பரிமாறிக்கொண்ட நம் காதலுக்கு காதல் மட்டுமே சாட்சியடா.